இந்த புத்தியெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு பிக் பாஸ் கமருதீன் அவரை தாறுமாறா பேசியிருக்காரு ரவீந்தர் அவரும். பிக் பாஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. 60 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. போட்டியாளர்களோட பொறுப்பற்ற தன்மை, விதிகளுக்கு மரியாதை கொடுக்காதது நிகழ்ச்சியில பார்வையாளர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா போட்டியாளர்கள் விஜய், பார்வதி மற்றும் கமருதீன் மீது விமர்சனம் வந்திருக்கு. இந்த நிலையில தயாரிப்பாளர் ரவீந்தர் அவரு ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல அவர் பேசும்போது போட்டியாளர் செயல் குறித்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கமருதீனை இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா எடுத்துக்கொண்டு போவார்னு நினைக்காதீங்க. விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கமருதீன் இப்படி பேசுறதெல்லாம் சரின்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு தலைமுறையை கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் அவரு பேசியிருக்காரு. நேற்று பாத்தீங்கன்னா வீட்டோட தலைவரான ரம்யா அமைதியா உட்கார சொன்னதுக்கு கமருதீன் அவர் மறுத்து பேசினாரு. அதை ரவீந்தர் அவர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீ எல்லாம் தலைவர், நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதாவது கமருதீன் அவருடைய இந்த புத்திக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு உச்சகட்ட கோபத்தோட பேசியிருக்காரு. இந்த சீசன்ல போட்டியாளர்கள் நிகழ்ச்சியோட விதிகளையோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் மதிக்கிறதே இல்ல. இதுதான் மிகப்பெரிய விமர்சனத்தை கொண்டு வந்திருக்கு. கடந்த சீசன்ல போட்டியாளர்கள் சண்டை பிரச்சனைகள் எது நடந்தாலுமே பொறுப்போட நடந்துப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நாங்க பண்ணுவோம், நாங்க பொறுப்பு இல்லாம தான் இருப்போம், பிக் பாஸ் சொல்றதெல்லாம் நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. பார்வதி அவங்களும் கமருதீன் அவங்களும் 2 பேரும் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறது, இதுக்காக பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அப்புறம் மறுபடியும் அதே அவங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களை நீங்க விளையாட வந்திருக்கீங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது கிடைக்கல அந்த வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஏங்கி அவ்வளோ வேதனைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனா வாய்ப்பு கிடைச்சும் இவங்க அதை லவ்க்காக பயன்படுத்திக்கிட்டு அதுவும் மைக் ஆஃப் பண்ணி அவ்வளோ தூரம் பர்சனலா பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி அவங்களும் பிக் பாஸ் மதிக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எஃப்ஜே அவங்களும் பார்வதி அவங்களுக்கும் மோதல் வந்துச்சு. ரம்யா அமைதியா இருங்க, பிக் பாஸ் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் பார்வதி கேட்கவே இல்லை. கோபத்துல எஃப்ஜே அவங்க கிட்ட கத்திக்கிட்டே இருந்தாங்க. நிகழ்ச்சியோட தரம் குறைஞ்சிருச்சு, போட்டியாளர்கள் அவங்களோட கேரக்டரை சாதாரணமா போட்டுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் ரவீந்தர் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா இந்த வாரம் யாரு வெளியேறுவாங்க அப்படிங்கறதும் தெரியல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. சொல்ல போனா ரிவ்யூ பண்றவங்க கூட ரொம்ப கோவமாயிட்டாங்க. இந்த முறை போட்டியாளர்கள் பண்ற விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல. ரவீந்தர் அவரெல்லாம் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பிடிக்காம பிக் பாஸ் வீட்டுல இருந்து இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.